Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வங்காய புல்லகோரா. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சிடலாம். சட்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 10 சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கரண்டியை வச்சு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு காய் வேகிறதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆந்திரா ஸ்டைல் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட்டும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் புளி தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா கொலைய வேகணும். மூடி போட்டு வச்சிடலாம். 10லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். கீரை மத்தை வச்சு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஹீட் பண்ண வேணாம், ஒரு 2 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கிட்டால் போதும். 2 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஆந்திரா ஸ்டைல் வெங்காய புல்லகோரா ரெடி ஆகிடுச்சு. இது ஆந்திரா ஸ்டைல் நல்லா காரம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுடுசாதத்துக்கு உடனே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு காரம் எல்லாம் நல்லா அதிகமாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி இதோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் PG's கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.